மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் பிஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் பற்றி கூறிய சிகிச்சை முறைகளை பற்றி. என்னுடைய நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் வெளிநாட்டு அன்பர்கள் 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் வாசிகள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்று பார்க்க போகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் பிசியலாஜிக்கல் ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங் என்றதை பார்க்க போகிறோம். அதாவது உடற்தொழிலியல் மனதை அமைதிப்படுத்துகின்ற, சாந்தப்படுத்துகின்ற அல்ல ரிலாக்ஸ் ஆக்குகின்ற பயிற்சி முறைகள். இது மிகவும் முக்கியம். இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற விந்து முந்துதல் பிரச்சனையுடைய யாரை ஒரு ஆணை பார்த்தால் 100% ஆண்கள், நான் சந்தித்த 100% ஆண்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ளுகின்ற போது கூட சரியான மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன், டென்ஷனுடன் தான் கதைப்பார்கள். டாக்டர் கண்டு காய்த்து கொண்டு போயிடுவார்கள். அதே நேரத்திலே 100% ஆட்கள் நேரடியாக என்னை வந்து சந்திக்கின்ற போதும் தமிழை நாங்கள் சொல்வது போல ஏதோ ஒரு கப்பல் கவிழ்ந்தது போல வந்துதான் மேசையிலே அப்படியே 2 கன்னத்திலையும் கை வைத்து கொண்டு இருப்பார்கள். என்ன, அவருக்கு ஒரே மன படபடப்பு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இவைதான் அவற்றுக்கு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் இந்த வேகமாக உலகிலே ஃபாஸ்ட் வேர்ல்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த செக்ஸ் பிரச்சனை என்பது முக்கியமாக தீர்வு கொள்ள வேண்டிய ஒன்று. இல்லாவிட்டால் பாரதூரமான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தும். நான் முதலிலே இருந்தே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் விளங்கும். எத்தனையோ நோயாளிகள் ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து அடைகிறார்கள் இந்த பிரச்சனையுடன். முதலிலே என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தங்களுடைய மருத்துவ ரீதியான பிரச்சனை, இரத்தத்திலே சீனி, டயபெட்டிக் இருப்பது, அல்லது நீரிழிவு நோய் இருப்பது, பிரஷர் இருப்பது, அல்லது அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படுகிற கொழுப்பமினங்கள், முக்கூட்டு கொழுப்பம் எல்லாம் கூடுதலாக இருக்குது. இவற்றை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதன் பிற்பாடு அவர்கள் இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அதாவது பிசியலாஜிக்கல் ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங், அதை நான் சொல்லவில்லை யோகா செய்ய சொல்லி, அப்படி என்று இல்லை. இது மிகவும் இலகுவான பயிற்சியம். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக என்னுடன் கூட தொலைபேசி அழைப்புகள் எடுக்கின்ற போது ஆறுதலாக நல்லா மூச்சு வெளியிலே விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை செய்ய வேண்டும். இதற்காக அவர் சொல்லுகிறார்கள், இந்த பிரச்சனை உரியவர்கள் ஒவ்வொரு நாளும் 20 நிமிடங்களுக்கு அவர்களுடைய மூச்சு பயிற்சினா பெருசாக தேவையில்லை. நானும் ஒவ்வொரு நாளும் செய்வேன். மூச்செடுத்து விடுவது, பிரீதிங் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக பாடி அவேர்னஸ், தங்களும் உடலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். முந்தி சில சமயங்களிலே கூட அப்படி இருந்தது. ஆண்கள் தங்களுடைய ஆண்குறியை தொடக்கூடாது, ஆண்குறியை பார்க்கக்கூடாது, பெண்கள் தங்களுடைய யோனி பக்கத்தை பார்க்கக்கூடாது. இப்படி ஆனால் இப்போ எல்லாம் அவையெல்லாம் மாறிவிட்டது. எனவே ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய ஆண்குறியை பற்றிய ஒரு அவருக்கு, அதாவது முதல் பெண்ணை பார்ப்பதற்கு முதல் தன்னுடைய உடலை அவர் பார்க்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. தன்னுடைய உடலை அவர் பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. எனவே பாடி அவேர்னஸ் என்று கொள்ளப்படுகிற தன்னுடைய உடலை பற்றிய அறிவை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேர் இதிலே மோசமான ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைமையில் இருக்கிறார்கள். தங்களுடைய ஆண்குறியில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு பரு ஒன்று வந்தால் உடனே தூக்கி பிடிச்சிருக்கிறார்கள். ஐயா, எனக்கு பயமாக இருக்கிறது, இது ஏதாவது வருத்தமான்று. அதே நேரத்தில் 195% தங்களுடைய ஆண்குறியை ஒழுங்காக பார்ப்பதே கிடையாது. இது முக்கியம். எனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற நிகழ்ச்சிகள் சொல்லுகிற புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிஃபோர் எக்ஸ்ப்ளோரிங் த ஃபீமேல் பாடி he has to explain itself.
என்றால் தன்னுடைய பெண்ணினுடைய மனைவியினுடைய உடலை ஆராய்வதற்கு முதல் தன்னினுடைய உடலை பற்றிய ஒரு அறிவை அவர் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அங்கு சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே மிகவும் முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதாவது பாடி அவேர்னஸ் மிகவும் முக்கியம். அடுத்ததாக மசில் ரிலாக்ஸேஷன், தசைகளை எப்போதும் என்ன செய்வது, தளர்த்துவது, ரிலாக்ஸ் பண்ணுவது. இதையும் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நான் பிற பகுதியிலே இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடுப்பெலும்பு பகுதி தசைகளை எவ்வாறு தளர்த்துவது இதை பற்றிய விடயங்களை எல்லாம் கட்டாயம் நான் பின்னுக்கு உங்களுக்கு சொல்லுவேன். 3 முக்கியமானது இந்த, அதாவது பிசியலாஜிக்கல் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்லே முதலாவது தேவைப்படுவது என்ன, இந்த அதாவது பிரீதிங் எக்ஸசைஸ். 2வது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சினா பயப்பட வேண்டாம், நல்லா மூச்சு எடுத்து விடுங்கள், ரைட், ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு டென்ஷன், ஒரு சண்டை, ஒரு கோபம் வந்தால் அதில் கூட நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்து நன்றாக 4-5 தரம் இந்த மூச்சை இழுத்து விடுங்கள். உங்களுக்கு கோபம் குறையுதோ இல்லையோன்னு பாருங்கள், கட்டாயமாக குறையும். மிக முக்கியமானது. 2வதாக பாடி அவேர்னஸ், தன்னுடைய உடலை பற்றி ஒரு மிகவும் முக்கியமானது. ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு அவர்கள் அதை எடுத்து பார்க்க வேண்டும். ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதான்னு பார்க்க வேண்டும். தோல் பகுதி பின்னால், முன் தோல் என்று சொல்லுவோம், ஃபோஸ்கின் பின்னாலே போகிறதான்னு பார்க்க வேண்டும். அதை எல்லாமே. அடுத்ததாக மசில் ரிலாக்ஸேஷன் என்றது தசை நார்களை இயல்பான மட்டும் என்ன செய்து கொள்ள வேண்டும், தளர்த்தி கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். எனவே இன்று நீங்கள் என்ன செய்யலாம், இந்த 3ஐயும் செய்து பழகுங்கள். பெரிய விடயம் அல்ல, ஒரு நாளிலே 20 நிமிஷம். அது உங்களுடைய உறுதி அமுக்கத்தை, இந்த ரிலாக்ஸேஷன் ஆனது பல பிரச்சனைகளை குறைக்கிறது. வயிற்றுப்போல், இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், பெப்டிக் அல்சர் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. அதே நேரத்தில் உறுதி அமுக்கத்தை குறைக்கிறது. அதே நேரத்தில் பல விடயங்களை கூட இது குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு 20 நிமிடமும் இந்த மூச்சு பயிற்சி, பாடி அவேர்னஸ், 3வதாக தங்கள் உடலை பற்றிய ஒரு அறிவு, 3வதாக மசில் ரிலாக்ஸேஷன், தசைகளை தளர்த்துவது. இந்த 3ஐயும் செய்து கொள்ளுங்கள். அதன் பிற்பாடு உங்களுடைய உடலை நீங்கள் அறிந்த பிற்பாடு, ஒவ்வொரு ஆணும் அதன் பிற்பாடு பெண்ணினுடைய உடலை பார்க்கலாம். இது மிக மிக முக்கியமானது. எனவே நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக மணி சின்னத்தை அல்லது பெல் சைன் அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். அனைவருக்கும் பொதுவான நிறைவேற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.